கலிமா வத்துல் குஃப்ரி குஃப்ரை மறுத்தல். اللهم إني أعوذ بك من أن أشرك بك شيئا وأنا أعلم به وأستغفرك لما لا أعلم به إنك أنت علام الغيوب. تبت عنه وتبرأت عن كل دين سوى دين الإسلام وأسلمت وآمنت وأقول لا إله إلا الله محمد رسول الله. நான் ஐந்தவனாக உனக்கு இணைப்படைவித்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நான் அறியாமல் செய்த பாவத்துக்கு உன்னிடம் பிளப்போர் கட்சி தேடுகிறேன். அல்லாஹ்வே, நிச்சயமாக நீ மறைவான விஷயங்களை நன்கறிந்தவன். நான் பாவங்களை விட்டு தௌபா செய்து விட்டேன். இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர மற்றெல்லா மார்க்கங்களை விட்டு நான் நீங்கிவிட்டேன். நான் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டு விட்டேன். இன்னும் அவனை நம்பிக்கை கொண்டேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார்கள் என்று நான் கூறுகிறேன். அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு அன்றி படைக்கவில்லை. ஒற்றுமையை பற்றிய திருவசனம் எது? وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ்வின் கையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விட வேண்டாம். பாக்கியவான் யார்? وَمَن يُؤْتَ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا. எவர் கலிமானம் கொடுக்கப்படுகிறாரோ அவர் ஏராளமான நன்மைகளை கொடுக்கப்பட்டவர் ஆவார். பெற்றோருக்காக துஆ செய்வது எப்படி? ரப்பி ரஹ்ம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சிறு குழந்தையாக இருந்தபோது என்னை அவ்விவரும் பாசத்துடன் வளர்த்தது போன்று அவ்விவர் மீண்டும் அன்பு காட்டுவாயாக. உங்களில் மேலானவர் யார்? خيركم من تعلم القرآن وعلمه. உங்களில் மேலானவர் தாமும் குர்ஆனை கற்று பிறருக்கும் அதை கற்றுக் கொடுப்பவர் ஆவார். அண்டை வீட்டாரை எப்படி நடத்த வேண்டும்? من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم جاره. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டாரோ அவர் தம் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும். நபிமார்கள் யார்? மக்களை சன்மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். உலகில் முதலில் படைக்கப்பட்ட மனிதர் யார்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகில் முதலில் கப்பலை உருவாக்கிய நபி யார்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மிகவும் அழகான நபி யார்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகில் அல்லாஹ்வுடன் பேசிய நபி யார்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சாப்பிட்டு முடித்த பின் ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லதீ அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். எங்களுக்கு உணவளித்து மீட்புகட்டி எங்களை முஸ்லிம்களாக ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சம்சம் தண்ணீர் குடிக்கும் போது ஓதும் துஆ. اللهم إني أسألك علما نافعا ورزقا واسعا وشفاء من كل داء. அல்லாஹ்வே, நிச்சயமாக எனக்கு பலன் கல்வியையும் தாராளமான உணவையும் எல்லா நோய்களின் சுகத்தையும் உன்னிடத்தில் வேண்டுகிறேன். சொல்லி முடித்தவுடன் ஓதும் துஆ. اللهم رب هذه الدعوة التامة الصلاة القائمة آتي سيدنا محمدا الوسيلة والفضيلة وابعثه والدرجة الرفيعة العالية الشريفة وابعثه مقاما محمودا الذي وعدته
இந்த பூவன அழைப்புக்கு நிலையான காரணனுக்கு வணக்கத்துக்கு தகுதியான இறைவனே யா அல்லாஹ், எங்களின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்லுறவையும் சிறப்பையும் ஏன படித்தத்தையும் சிறந்த அண்டர்ஸ்டாண்ட் வழங்குவாயாக. மேலும் நீ அண்ணாக்கு வாக்களித்த மகாமும் மஹ்மூத் என போற்றப்படும் உயர்படவே நாளை மறுமையில் தன்னல்வாயாக. மேலும் எங்களுக்கு அண்ணா சிபாரிசு செய்யும் பாக்கியத்தை வழங்குவாயாக. மேலும் நாளை மகிமையில் அண்ணாக்கு தேவைப்படும் நீ தடாகத்துக்கு எங்களை சேர்ப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்களித்ததற்கு மாற்றம் செய்ய மாட்டாய். குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதின் ஒழுக்கங்கள். குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதின் ஒழுக்கங்கள். எத்தனாப்பா? குர்ஆன் ஷரீஃப் ஓதுவன ஒழுக்கங்கள். 1. உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். 2. ஒளியுடன் இருக்க வேண்டும், ஒளி இல்லாமல் குர்ஆனை சொல்லக்கூடாது. 3. குர்ஆன் ஷரீஃப் ஓதும்போது மிகவும் ஒழுக்கமாக அமர வேண்டும். 4. குர்ஆன் ஷரீஃபை ரஹல் மேல் வைக்க வேண்டும். 5. குர்ஆன் ஷரீஃபிற்கு மேலுகை அணிவிக்க வேண்டும். 6. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஓடத் துவங்க வேண்டும். 7. குர்ஆன் ஷரீஃப் ஓடும்போது பேசாமல் இருக்க வேண்டும். 7. அவசிய பேச்சுகள் பேச நேர்ந்தால் பேசிவிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி துவங்க வேண்டும். 8. அல்லாஹ் நாம் ஓடுவதை கேட்கான் என்று எச்சத்தோடு ஓட வேண்டும். 9. குர்ஆன் ஓடுவதை கேட்பவர்களுக்கு அல்லாஹ்வின் புனித வசனம் ஓடப்படுகிறது, அதை செவித்தாட்டி கேட்க வேண்டும் என்று எண்ணம் வேண்டும். 10. குர்ஆன் ஷரீஃபின் தாள்களை திருப்பும் போது விகலால் வாயில் எச்சியை தொட்டு திருப்பக்கூடாது. 11. குர்ஆன் ஷரீஃபை கிழியாமல் அழுக்குப்படையாமல் பாதுகாக்க வேண்டும். 12. குர்ஆன் ஷரீஃபை எடுக்கும்போது நெஞ்சோடு அழைத்து மிகவும் கண்ணியமான முறையில் எடுத்து கொண்டு வர வேண்டும். 13. குர்ஆன் ஷரீஃப் ஓடும்போது பிறவுடைய முதுகு பக்கமோ கால் பக்கமோ உட்காராமல் இருக்க வேண்டும். 14. குர்ஆன் ஷரீஃபை வைக்கும் இடம் உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும். 15. குர்ஆன் ஷரீஃப் ஓடும்போது அல்லாஹ் திருப்திக்காக ஓடுங்கள் எண்ணத்தில் ஓட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். 3ஆம் பாகம்.